கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு பாட்டியும் மயிலும் பேசியிருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த தங்கத்தை நீ எப்படியாவது மாற்றி வச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்ல, அது என்ன பாட்டி நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு தான் ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் நீ பயந்தா எப்படிப்பா? அப்புறம் எப்படி நீ ரேவதிக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற? எவ்வளோ பெரிய பொறுப்பு உன் கையில் கொடுத்துருக்கோம், நீ தானப்பா முன்னே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேன் அந்த வீட்டில் என்னோடய நிலைமை எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களே. இப்போ தாலி செய்கிறதுலேயும் உங்கள் தங்கத்தை மாற்றி வைக்க சொன்னால் எப்படி பாட்டி? அதான் கார்த்திக்கு ரேவதிக்கு கல்யாணம் ஆக போதுன்னு உறுதி ஆயிடுச்சுல, எந்த தாலியை கட்டினா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா அதெல்லாம் நம்ம சீர்சனத்தை செய்கிற மாதிரி இருக்குமா, எனக்காக இதாவது செய்யப்பா, இந்த பாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டியா, பெரிய நாட்டமாக போகிறவ நீ அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி இந்த ஒத்த வார்த்தையை வச்சு என்னை மடக்கிடுறீங்களே, சரி விடுங்க தங்கத்தை எப்படியாவது மாற்றி வச்சுருவோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையிலேருந்து அந்த காசை வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பிட, அதே சமயத்தில் இந்தத்திக்கும் அந்த ஆசாரிக்கிட்ட தங்கத்தை கொடுக்கறதுக்காக மயில் வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு தங்கத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு தாலி செய்கிறதுக்காக. அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துடுது. ஐயோ எப்படிரா அந்த தங்கத்தை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நகலவே மாட்டிக்கானே, இந்த இடத்துல குத்த வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, நான் எப்படி இப்போ இந்த காசை மாற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு சொல்லுங்கள் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமல் தவிக்காரு. இங்கே பாருங்கள் ஹலோ குருவே, இங்கே உட்காந்து பேசினா டவர் கிடைக்காது, அதோ அந்த மூளை நல்ல குறுமூளை, அங்கே போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா டவர் கிடைக்கும், அங்கே நின்று பேசிட்டு பொறுமையாக நடந்து வாங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இதான் சமயம், யாரும் பார்க்கல, இந்த காசை எப்படியாவது மாற்றி வச்சுருவோம், பாட்டி சொன்ன விஷயத்தை எப்படியாவது முடிச்சிடணும், கடவுளே நீ தான்ப்பா எனக்கு துணை நிற்கணும், அத்தைக்கு மட்டும் நான் இப்படி பண்ணுறது ஏதாவது தெரிஞ்சு அவ்வளோதான் என்னை கைமா போட்டுருவாங்க, கொத்துக்கறி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக யாருக்கு தெரியாமல் அந்த 2 காசை எடுத்துடுறாங்க. அப்புறமேட்டு இவருக்கு ஒன்று இந்த காசை அதுமாரி யாருக்கும் தெரியாமல் அந்த இதில் வச்சுட்டு அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே அவரும் பேசிட்டு வந்துடுறாரு. வாங்க வாங்க இந்த இருக்கு ஒரு காசுங்க இந்த இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன், சரி நான் வந்துட்டு தாலி செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பாடா ஒரு வழியாக பாட்டி சொன்ன வேலையை முடிச்சிட்டோம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக ஆயிடுவோம் போல், இந்த குடும்பம் ஒன்று செய்கிறதுக்குள்ளே நம்ம உடஞ்சி போயிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசித்துட்டே இருக்க, எப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நான் பண்ணது வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அந்த இடத்த விட்டு நைஸாக கலன்றாங்க. அடுத்து வந்துட்டு மாமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை மாற்றி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு வழியாக மாற்றி வச்சிட்டோம் மாமா, உங்கள் அம்மா ஒவ்வொரு தடவை வேலை கொடுக்கும்போதும் பயங்கர பல்கால கொடுக்குறாங்க, இவ்வளோ நாள் இந்த குடும்பத்தை சேர்க்க முடியலன்னு இப்போ ஒரேடியாக குடும்பமாக வந்து இறங்கிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள சைடு வாக்கில் கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியுது, நீங்கள் தான் எந்த முயற்சியும் பண்ணலை, அவங்களாவது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு வச்ச ஆப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கர காமெடியாக பேசிக்கிறாங்க. அடுத்த சைடு மாயாவையும் மகேஷையும் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. மகேஷ் கேட்குறாங்க, என்ன நீ எதுக்கு எதை பற்றியும் யோசித்த மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, வேறு எதை பற்றி யோசிக்க போகிறேன், எல்லாம் அந்த டிரைவரை பற்றி தான், சரி அந்த வேலைக்காரன் எப்போ தான் அங்கேருந்து போய் தொலைவானே தெரியல, அவனுக்கு எதிராக எவ்வளோ பிளான் போட்டாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடான். அன்றைக்கி என்னன்னா ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா என்னன்னா அவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுக்க சொல்லுது. அப்போ எனக்கு வந்து ஆத்திரம் இருக்கு, ச்சே, அதுவும் இல்லாமல் அவனுக்கு சப்போர்ட்டாக அந்த கோமாளி அந்த வீட்டு மாப்பிள்ளை அந்த மயில் வேற இருக்கான். ரேவதிக்கு அவன் செலக்ட் பண்ண போடவே எல்லாரும் சூப்பராக இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்செரிச்சலாக வருது. இன்னொன்று இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், டாக்டரோட கண்கட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரே பக்குனே இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட பிளான் தான் நடக்கும், நீ எதுக்கு அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்க, அடுத்து கல்யாணம் தானே, இந்த ட்ரெஸ் எடுக்கிறது அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம சாதாரணமாக அவனை இடப்படக்கூடாது, நம்மளை பற்றின உண்மையை தெரிய வைக்க அவன் என்ன வேணால் முயற்சி பண்ணுவான், அதுலேருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனி வந்துட்டு அடுத்த கட்டமாக கல்யாண சீன் தான் வரப்போகுது, அதுக்கான ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு.